வணக்கம். பல வகை ரோஜாக்கள் இருந்தாலும், இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு நம்ம மனதில் தனி இடம் உண்டு. அதனுடைய மணமும், அழகும், மருத்துவ குணமும் நமக்கு மிகவும் பிடித்தமானது. நம்ம வீட்டில் இந்த ரோஜா செடி உயரமாக வளர்ந்துக்கிட்டே போது, பூக்கறதில்லன்றது சிலருடைய கருத்தாக இருக்குங்க. நானும் அதுபோல தான் பூக்காமல் இருந்தது. ஆனால் அதிக உயரம் போகாமல் கட் பண்ணி விட விட தான் என்னுடைய செடி பூக்க ஆரம்பிச்சது. மெல்லிய குச்சிகள், உயரம் அதிகமாக போகக்கூடிய கிளைகள் இவற்றை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தடுத்து வரக்கூடிய கிளைகள் நல்ல கனமாக வந்தது. அதில் வரக்கூடிய கிளைகள் நல்ல செழிப்பாக இருந்ததுனால உடனே மொட்டு வச்சிருச்சு. ஓரிரண்டு பன்னீர் ரோஜாக்கள் மட்டுமே பூத்துட்டு இருந்த இடத்துல இப்போது தினமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல அடர்த்தியான பூக்களும் அதிக பூக்களும் கிடைக்குதுங்க. அடர்த்தியான பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன பூக்களை விட இப்படி பார்க்குற பூக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக வாசனை உடையிறதுனால நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். இப்படி நிறைய பூக்கள் பூக்கும் பொழுது நீங்கள் ரோஸ் வாட்டரோ அல்லது இந்த பெட்டல்ஸை காய வச்சு ஃபேஸ் பேக்கோ போட்டுக்கலாம். இப்படி பல வகையில் பயன்படக்கூடிய இந்த பன்னீர் ரோஜாவை நம்ம நேரடி வெயிலில் வச்சிடலாங்க. பொதுவாக ரோஜா செடிகள் வெயில் வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு நாம் கொஞ்சம் கவலைப்படுவோம். ஆனால் இந்த பன்னீர் ரோஜாவுக்கு நேரடி வெயில் தான் பிடிக்கும். அந்த வகையில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெரிய ரோஜா செடிகள் மரம்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு உயரமாக வளர்ந்த அதிக கிளைகளுடைய 3 வகை பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ரோஜாக்கள் எல்லாமே வெயிலில் தாங்க இருக்குது. இப்படி வெயிலில் வச்சு வளரும்பொழுது தான் நமக்கு பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதுக்கு நீங்கள் வெயில் அதிகமாக இருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற ஐஸ் கட்டியை தண்ணியில் போட்டு சில் வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங்கில் மார்னிங்கில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கடலை பிண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம் எவற்றை வேண்டுமானாலும் உரமாக கொடுக்கலாம். 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.